வணக்க மக்களே, நம்ம கார்த்திகதையில சண்டே ஸ்பெஷல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தாங்க எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன நடக்குது அப்படின்னா, வில்லி சரியான கோவத்தில் இருக்காங்க. என் புருஷனை ஏன் கைனாலேயே வந்துட்டு தாக்குற அளவுக்கு அந்த ஈஸ்வரி கொண்டு வந்துட்டா, அவளை சும்மாவே விடக்கூடாது. ஸோ நம்ம வந்துட்டு அந்த குடும்பத்தையே சும்மா விடக்கூடாது. அதுக்காக நம்ம ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு வில்லி பிளான் பண்றாங்க. அப்பதான் அந்த மருதுவை பத்தி யோசிக்கிறாங்க. அந்த மருது தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஆயுதம். அவனை வச்சுதான் நம்ம ஈஸ்வரியோட குடும்பத்தை காலி பண்ணணும் அப்படின்னு வில்லி வந்துட்டு பிளான் பண்றாங்க. அப்போ வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா வந்துட்டு அந்த மருதுவை அங்க அங்க போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு அதிக ஜெயிலுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு மருதுகிட்ட, இங்கே பாரு, நான் உன்னை வெளியில கொண்டு வரதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு. அதுக்கு மருது சொல்றாரு சரி அப்படின்னு சொல்ல, வில்லி வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. போயிட்டு நேராக ஒரு அதிகாரியை பார்த்து அவர்கிட்ட பணம் கொடுத்து, இங்கே பாருங்க, இந்த செல்ஃபோன் இப்படியாவது அந்த மருதுவோட கைக்கு போகிற மாதிரி பண்ணுங்க, அவங்கிட்ட நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு. அதுக்கு அதிகாரி சொல்கிறாங்க, சரிங்க மேடம், நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஃபோனை வாங்குறாரு. ஃபோனை வாங்கிட்டு சாப்பாடு இருக்கு இல்லையா, மருதுக்கு கொடுக்க போகிற சாப்பாடு, அந்த சாப்பாட்டுக்குள்ள அந்த ஃபோனை வைக்கிறாங்க. ஃபோனை வச்சு யாருக்கும் தெரியாமல் மறைச்சு நேராக மருதுக்கிட்ட கொண்டு போகிறாங்க. மருதுக்கிட்ட கொண்டு போய் மருதுக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு, இங்கே பாரு, உனக்கு சாப்பாடு வந்திருக்கு, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்துலேருந்து வந்துடுறாரு. மருது சாப்பாட்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளார ஃபோன் இருக்கு. அதை பார்த்ததும் அவரு ஷாக் ஆகுறாரு. அப்போ அந்த ஃபோன்ல வந்துட்டு ரிங் வருது. மருது ஃபோனை அட்டன் பண்ணி ஓரமா நின்று பேசுறாரு. சொல்லுங்க, யாரு வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு. அதுக்கு வில்லி பேசுறாங்க, நான் தான் சந்திரா பேசுறேன் அப்படின்னு. மருது சொல்றாரு, என்ன மேடம் நீங்க பேசுறீங்க, கடைசி நேரத்துல எனக்கு உதவி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தேன், ஆனா கடைசி நேரத்துல எனக்கு உதவி பண்ணாம என்னை இவ்வளோ பெரிய சிக்கல்ல சிக்க வச்சுட்டீங்களே அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஈஸ்வரியையும் ஈஸ்வரியோட குடும்பத்தையும் அந்த ரேவதியையும் சும்மா விட போறியா அப்படின்னு. அப்ப மருது சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நான் இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இருக்கேன், என்னால எப்படி வெளியில வர முடியும் அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ வெளியில வரத்துக்கு நான் உதவி பண்றேன், அதுக்கு நீ எனக்கு கைமாறா அந்த ஈஸ்வரியையும் அந்த குடும்பத்துல உள்ளவங்களையும் நீ காலி பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு அந்த மருது சொல்றான், மேடம், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, என்ன நீங்க விடுதலை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு கைமாறா நீங்க சொல்ற விஷயத்த நான் செய்யறேன் அப்படின்னு. ஈஸ்வரியும் சரி, நான் சொல்ற அட்ரஸ்க்கு எப்படியாவது நீ போயிட்டு அவனை காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய இன்னைக்கு கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போக போறாங்க. அந்த இடத்துல இருந்து நீ எஸ்கேப் ஆகுறதுக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. மருதுவும் சரி, என்ன நீங்க வெளியில கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் நான் கச்சிதமா பண்ணிடுறேன் அப்படின்னு. உடனே வில்லியும் சரி, நம்ம நேர்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு போனை கட் பண்றாங்க. அப்புறமா மருது வந்துட்டு வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்பதான் மருது வண்டியில ஏறுறாரு. கொஞ்ச தூரம் வண்டி போனதோட அந்த வண்டி பஞ்சர் ஆகிறது. அப்ப அங்க உள்ள அதிகாரிங்க எல்லாருமே வண்டியை விட்டு இறங்கி வண்டியை தள்ளுறாங்க. அப்போ அந்த மருது டக்குன்னு உள்ளாரேந்தி எஸ்கேப் ஆயிடுறான். அப்போ அந்த அதிகாரிங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உள்ளார போய் பாக்குறாங்க, பார்த்தா மருது இல்ல. அப்ப அதிகாரி சொல்றாரு, ஐயோ, அவன் எங்கேயே தப்பிச்சு போயிட்டான், அவன் தப்பிச்சு போனா கண்டிப்பா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே, அதுவும் அவனை கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போகணும், இப்போ என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரி, சீக்கிரம் வந்துட்டு ஃபோன் பண்ணி கார்த்திக் சார் கிட்ட விஷயத்த சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, சார் சார், நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தேடுவோம் சார், தேடி முடிச்ச பிறகு நம்ம காணோம் அப்படின்னா அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். உடனே அதிகாரி சொல்றாங்க, ஆமா, நம்ம இவ்வளோ செக்யூரிட்டி இருந்தோம், அவன் தப்பிச்சு போயிருக்கான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாரும் வந்துட்டு நம்மளை நம்ப மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்ல வேணாம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த மருதுவை தேடுறதுக்காக கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னைக்கு மருதுவை வந்துட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மருது நேரா சந்திராவை வந்து பாக்குறாங்க. சந்திரா மருதுவை பார்த்து, வா மருது, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. மருது சொல்றாரு, என்ன மேடம், என்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இன்னைக்கு என் புருஷன் அவ்வளோ பெரிய ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம்
அந்த ஈஸ்வரியும் அந்த ரேவதியும் தான். அந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன். நீ என்ன பண்றன்னா, வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ரேவதியை காலி பண்ற, அந்த கார்த்தியை பழி வாங்குறதுக்கு. அடுத்ததா ஈஸ்வரி என் அக்காவையே நீ காலி பண்ணணும் அப்படின்னு. மருது சொல்றாரு, என்ன மேடம், உங்க சொந்த அக்காவையே காலி பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, என் புருஷன் இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஆபத்துல இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணமே அந்த ஈஸ்வரி தான். அந்த குடும்பத்தை நான் பழி வாங்கணும். அதுக்கு உன்னை வச்சுதான் நான் இந்த காரியத்தை சாதிக்க போறேன். நான் சொல்ற விஷயத்த நீ செஞ்ச அப்படின்னா உனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம உன்னை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் மருது சொல்றாரு, ஓகே மேடம், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்புறாரு. வில்லி வந்துட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. அங்க வில்லி இல்லை அப்படின்னா சந்தேகப்படுவாங்கல்ல, அதுக்காக. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி எல்லாருமே வீட்டுல இருக்காங்க. அப்போ மருது வந்துட்டு கதவை தட்டுறாரு. அப்போ அஹ், ஈஸ்வரி நேரா மருது மயிலு கிட்ட, மாப்பிள்ள யாருன்னு தெரியல, இந்த ராத்திரி நேரத்துல யாரு வரா அப்படின்னு பார்த்தா கதவு வேகமா தட்டுறாங்க. அப்போ மயில சொல்றாரு, அத்தை, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நம்ம கதவை திறக்க வேணாம் அப்படின்னு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கையிலே டக்குன்னு கதவை உடைச்சிடுறாங்க. கதவை உடைச்சிக்கிட்டு அந்த மருது இருக்கான அவன் முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு உள்ளார வரான். எல்லாருமே அவங்கள பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னும் 4 பேர் வராங்க. அவங்கள பார்த்ததும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ரேவதி வந்துட்டு மாடியில இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு தெரியல யாரு வந்திருக்காங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க மருதுவை பார்த்து, யாருடா நீ அப்படின்னு கேக்குறாங்க. மருது முகத்துல இருக்கிற மாஸ்கை கயிட்டுறாரு. கயிட்டிட்டு, இப்ப பாரு, நான் யாருன்னு தெரியலையா, உன் மாப்பிள்ள அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, யாருக்கு யாருடா மாப்பிள்ள, நீ எப்பேற்பட்ட கேடி அப்படின்னு தெரிஞ்சதுமே உனக்கா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தேன் அப்படின்னு இப்ப கூட நான் பயங்கரமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ பேசாதடா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அவர் சொல்றாரு, எங்க பாரு, நீ ரேவதியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நீ எனக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்காம ரொம்ப முரண்டு பிடிச்ச. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நான் தான் சொன்னேன்ல, நீ எனக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கு எந்த வகையிலையும் நான் பிரச்சனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ எனக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கல. ஸோ நீ எனக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்காததுனால நான் இப்போ ரேவதியை காலி பண்றதுக்காக வந்திருக்கேன். அப்ப ரேவதி எதேச்சியா மாடியிலேருந்து இறங்கும் பொழுது மருதுவும் அவனோட ஆட்களும் நிக்கிறத பார்த்துட்டு ரேவதி ஷாக் ஆகி அந்த மாடிக்கு கீழே உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு இன்னொரு பக்கம் மருது சொல்றாரு, ஏய் எங்கடி உன் பொண்ணு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, மரியாதையா இந்த இடத்த விட்டு போடா, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல. மருது சொல்றாரு, ஏன் நாங்க இவ்வளோ பேர் வந்து நின்னோம், உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா உன்னை எப்பவோ நான் இந்த வீட்டை விட்டு துரத்திருப்பேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, என்னத்த மாப்பிள்ளைய இப்படி பேசுறீங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, யாருக்கு யாருடா மாப்பிள்ளை அப்படின்னு. அப்ப மருது சொல்றாரு, என்ன ரேவதி மாடியில இருக்காளா, நான் முக்கியமா அவகிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரேவதி என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு மாடிக்கு போயிட்டு ஸ்டோர் ரூம்ல போயிட்டு ஒரு சாக்கு பை மாதிரி இருக்கு, அந்த சாக்கு பையில ஒளிஞ்சுக்கிறாங்க. மருது நேரா மாடிக்கு போறாரு. நேரா மாடிக்கு போயிட்டு, ரேவதி எங்க இருக்க, உன்னை தேடிதான் உன் மாமா வந்திருக்கேன், எங்கடி இருக்க அப்படின்னு பேசுறாங்க. ரேவதி அப்படியே ஒளிஞ்சிருக்காங்க. மருது ஏ ரேவதி அப்படின்னு சொல்லி கிட்டக்க போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அதிகாரிங்க ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, சரி, அந்த மருதுவை இன்னைக்கு தான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்களா, எங்க இருக்காரு அவரு, அவருக்கு தேவையான தண்டனையை வழங்கியாச்சா அப்படின்னு கேட்க, அதிகாரிங்க சொல்றாங்க, சார் சார் மன்னிச்சிருங்க சார், உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சார் என்னாச்சு சார் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சார் அந்த மருது இருக்கான அவன் தப்பிச்சு போயிட்டான் சார் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்னது, தப்பிச்சு போயிட்டானா, எப்ப சார் தப்பிச்சு போனா, அவனை இன்னரும் நீங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சார் சார் அவன் தப்பிச்சு போயிட்டான் சார், காலையிலேயே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம், பட் அதுக்குள்ளேயும் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம், அவனை கண்டுபிடிக்க முடியல சார், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோ. சார் என்ன சார், அவனால என் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா, ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு.
அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும் அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னிச்சிருங்க சார். அப்ப ஹீரோ சொல்றாரு, என்ன சார் இவ்வளோ கேர்லெஸ்ஸா பதில் சொல்றீங்க? என் குடும்பத்துல உள்ளவங்க தான் இப்போ ஆபத்துல இருப்பாங்க. நான் உடனே போகணும். கண்டிப்பா அந்த மருது என் குடும்பத்தை ஏதாவது பண்ணியிருக்கிறதுக்கு போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு ஆஹ், நேரா வந்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு கதவை தட்டுறாரு. அதே நேரத்துல ஈஸ்வரி சொல்றாங்க, மறுபடியும் யாரு கதவை தட்டுறது அப்படின்னு. ரோகிணி சொல்றாங்க, அம்மா இன்னும் நிறைய ஆட்கள் வந்திருக்காங்களோ என்னமோ தெரியலம்மா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி மாடியில ஒளிஞ்சிருக்கா போல, அவகிட்ட கண்டிப்பா மாட்டிடவே கூடாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த மருது வந்துட்டு நேரா டக்குன்னு ரேவதியை பிடிச்சிடுறான். ரேவதியை பிடிச்சி வெளியில இழுத்துட்டு வர ஈஸ்வரி இதை பார்த்துட்டு, இங்க பாரு, மரியாதையா இப்ப என் பொண்ணை விட போறியா இல்லையா அப்படின்னு. அதுக்கு மருத சொல்றான், இப்போ இங்க நடக்கிற இவ்வளவு பிரச்சனைக்கும் யாரு காரணம் தெரியுமா? உன் பொண்ணு தான் காரணம். இன்னொன்னு நீயும் காரணம். உன் பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்த அப்படின்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நீ உன் பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இப்ப கூட இல்லை, உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வை, உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் என்னைக்குமே என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கு அவர் சொல்றாரு, அப்ப நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படின்னா உன் பொண்ணை இதுக்கப்புறம் உன்னால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, டக்குன்னு ரேவதிய அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போக பாக்குறாரு. அப்ப வெளியில கதவை தட்டுற சத்தம் கேட்டதோட மருது நேரா அவங்க ஆட்களை பார்த்து, டேய், ரொம்ப நேரமா எவனோ கதவை தட்டிக்கிட்டு இருந்தான், யாரோ நம்ம ஆட்களா அப்படின்னு பாருங்கடா அப்படின்னு சொல்ல, உடனே அவங்களும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் பாக்குறாங்க. வெளியில போய் பார்த்தா ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. உடனே அங்க வந்துட்டு, இங்க பாருங்க சார், அந்த கார்த்தி இருக்கான, அவதான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதும் மருது ஷாக் ஆகுறாரு. என்னடி, அதுக்குள்ளேயும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நாங்க யாரும் ஃபோன் பண்ணி சொல்லலை. அவன் எப்படி வந்தான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்னோட பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மருது சொல்றான், இங்க பாரு, நான் கண்டிப்பா உன் பொண்ணை விட மாட்டேன். உன் பொண்ணை நான் இங்கேருந்து கொண்டுட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை அந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு போறாங்க. ரேவதி சத்தம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் ஓடி போய் கதவை திறக்கிறாங்க. அப்ப ஹீரோ உள்ளார வந்துட்டு, என்னாச்சு, என்ன நடக்குது இங்க, அந்த மருது இங்க வந்தானா அப்படின்னு. மயில் சொல்றாரு, சகல, ரேவதிய அவன் கொண்டுட்டு போயிட்டான் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சொல்றீங்க, கொண்டுட்டு போயிட்டானா, எங்க ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதிய அவன் கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு, என்னடி ஓவரா சத்தம் போடுற, உன்னை நான் இப்படியே விட்டுருவேன் அப்படின்னு நினைச்சியா, உன்னை காலி பண்ண போறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை அந்த இடத்துல இருந்து கொண்டுட்டு போறாங்க. ரேவதி பயங்கரமா வந்துட்டு சத்தம் போடுறாங்க. என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சத்தம் போடுறாங்க. ஆனா யாருமே ரேவதியை வந்துட்டு காப்பாற்றவே இல்லை. நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படி ரேவதியை அந்த மருது கிட்டேருந்து காப்பாற்ற போறாங்க, இதனால அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் தொடர்ச்சியாக போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டினியூஸாக வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு கதைகளை பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.